எலியா தீர்க்கதரிசி அவர் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு, போதும் ஆண்டவரே, எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி என்று அவர் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாருங்க. அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள், சத்துருக்கள் எழும்பினார்கள். அவர் சூறை செடியில படுத்துக்கொண்டு என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொன்னபொழுது தேவன் அப்படியாக தூதர்களை கட்டளையிட்டு அவருக்கு சுட சுட அப்பத்தையும் போஜனத்தையும் கொடுத்து அவருக்கு பிரயோஜனமான ஒரு ஆகாரத்தை அவருக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், எழுந்து புறப்படு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். அப்படியாக எலியா எழும்பி நடந்த பொழுது 40 நாட்கள் இரவும் பகலும் எந்த ஒரு உணவையும் உண்ணாமல் நடக்கத்தக்கதான பலத்தை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நடக்க முடியாமல் நீங்கள் படுத்துக்கொண்டு ஒருவேளை போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியல என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். உங்களை வழி நடத்துகிற அந்த விதம் அதிசயமாயிருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த 40 நாள் எலியாவுக்கு பசி உண்டாகவில்லை, தாகம் உண்டாகவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் பலன் அவரை பலப்படுத்தினது. இன்றைக்கும் உங்களையும் கர்த்தர் அப்படியாக பலப்படுத்தி உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான வழியை, பிரயோஜனமான வழியை கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.